ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டேட்டா சஃபிஷியன்சி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து a boat goes d kilometer upstream and d plus 10 kilometer downstream takes total 17 t minute. Okay, if the boat covers total d plus 10 upstream and d kilometer in downstream in 19 t minutes. Okay, if the ratio of the upstream speed and downstream speed 1:2, then which of the following can be determined? ஸோ ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்ஸ்ட்ரீமு சர்டன் டிஸ்டன்ஸ் போகுது, டவுன் ஸ்ட்ரீமு சர்டன் டிஸ்டன்ஸ் போகுது, அதுக்கு டோட்டலாக எடுத்துக்கூடிய டைமு சேம். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போகுது, டோட்டலாக எடுத்துக்கூடிய டைமு நமக்கு அப்ஸ்ட்ரீமுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே வந்து ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது 3 வேல்யூஸ் இல்லை 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டைம் டேக்கன் பை சேம் போட் டு கோ d minus 10 kilometer upstream, வேல்யூ ஆஃப் d, இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண முடியுமா? எது டிட்டர்மைன் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, d கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னா ஸோ நமக்கு ரேஷியோ இருக்குது, ஸோ நம்ம ரேஷியோவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ d by x, ஓகேவா, இது டைம் ப்ளஸ் d plus 10 by 2x equal to 17t. டீன்றது மினிட்ல இருக்கு, ஆனால் நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் இருக்கு. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர், ஸோ அப்போ ஹவரில் வேணும் அப்படின்னா டிவைடட் பை 60, மினிட்டை ஹவரில் மாற்றணும்னா டிவைட் பை 60. நெக்ஸ்ட்டு d plus 10 by x plus d by 2x equal to 19t by 60. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, டின்ற ஒரு வேரியபிள் இருக்கு, எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, டீன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள் இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து இது வந்து 19t இருக்குது, இது 17t இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் d plus 10 by xலேருந்து இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? ஸோ டி கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 10 by x இருக்கும், கரெக்டாக? ப்ளஸ் இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா சேம் டி போயிடும், -10 வரும், கரெக்டாக? ஏன்னா இதிலேருந்து -10, ஓகேவா? அப்போ -10 by 2x வருமா, ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2t by 60. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5, கரெக்டாக? அப்போது 10 minus 5 5, அப்போ 5 by x equal to 2t by 60. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30. அப்போ xt equal to 150. ஓகேவா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா xt-யோட வேல்யூ 150. ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ டினாமினேட்டரை வந்து நான் ஈக்குவலாக பண்ணுறேன். ஸோ 2d by 2x plus d plus 10 by 2x equal to 17t by 60. அப்படிங்கன்னா வரும் 3d plus 10 equal to, இப்போ 2x இந்த சைடு வருமா, அப்போ 2 into 17 into xt வருமா, பை இங்கே 60 இருக்கு, ஸோ 60. ஓகே, xt-யோட வேல்யூ 150. அப்போது 2 into 17 150 by 60. ஸோ 0 0 2 3 3 5. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 50 35 85. ஸோ +10 இந்த சைடு வந்துச்சுன்னா -10, அப்போ 75. 3d equal to 75
டியோட வேல்யூ 25 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வராது, எக்ஸோட வேல்யூவும் ஒயோட வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோதான். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட், அதாவது நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்கலாம். நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட், டைம் டேக்கன் பை த சேம் போட் டு கோ D-10 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அப்போ D-10 அப்படின் போது டியோட வேல்யூ 25 தெரியும். ஸோ 25 மைனஸ் 10 வந்து 15. அப்போது 15 பை அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எக்ஸ். கரெக்டாக? நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது, அப்போ டைமும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது இதுவும் கண்டுபிடிக்க முடியாது, செகண்டும் கண்டுபிடிக்க முடியாது. தேர்டு, வேல்யூ ஆஃப் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வெறும் டியோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆன்சர் ஒன்லி 3. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மக்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. அப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போது எக்ஸ்ட்ரீன்ற மல்டிபிளில் நமக்கு வேணும். கரெக்டாக? அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் டி இருக்குது. அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போச்சு அப்படின்னா எக்ஸ்டி நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது அந்த அந்த ஸ்பான்டினியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ வச்சு நம்ம கொஷின் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஏதாவது லிங்க் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும் எது கண்டுபிடிக்க முடியும் எது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? So next question, find the length of train A. ஏவோட ட்ரெயின் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ எப்போவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் சம்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போது நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் இருக்குது, அதை வச்சு டைம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸ் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சால்வ் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துடும். அதாவது இப்போ இந்த சைடு 1 ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்மளால் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. பட் கொஷினை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் பேஸில் மட்டும் ஓகே கொஷினை வச்சே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரக்கூடாது. எப்பவுமே சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்த்தோம் எதுவுமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நன் ஆஃப் தீஸ் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே வந்து டிஸ்குவாலிஃபை, அதாவது இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகும்போது தான் நன் ஆஃப் தீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா ஃபர்ஸ்ட் 1, 2 பார்க்கலாம், அப்புறம் 2, 3 பார்க்கலாம், அதுக்கப்புறம் 1, 3 பார்க்கலாம், லாஸ்ட்டாக 3 வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் இது எதுவுமே செட் ஆகலாம் அப்படின்னா நன் ஆஃப் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2 வச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு எந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் ஏ பியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:7 சொல்லிட்டு. ஸ்பீடு வந்து ஏவோட ஸ்பீட் வந்து 20 மீட்டர்/செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏபி. ஸோ இது வந்து லென்த்து. இது கொடுத்துருக்கிறது என்னன்னா டைம் டேக்கன். ஓகேவா? டைம் டேக்கன் வந்து ஏபி டு கிராஸ் ஏ ட்ரீ 15:14. இப்போ யோசிங்க, இப்போ இங்கே 2 ரேஷியோஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரேஷியோஸ் வச்சு நம்மளால் போட முடியாது. இப்போ பாருங்கள், ஸோ லென்த் வந்து ஸோ டிஸ்டன்ஸ் இப்போ ஏவோட லென்த்து தான் நமக்கு வேணும். ஸோ 6xன்னு எடுத்துக்கலாம் லென்த்து. அப்போது ஒரு ட்ரீயை க்ராஸ் பண்ணதுன்னா ஸ்பீடு வந்து 20, எடுத்துக்கூடிய டைம் வந்து 15y. ஸோ 2 வேரியபிள் இருக்குது. ஸோ சால்வ் பண்ண முடியாது. இப்போது இதுவே இன்னொன்று எடுத்துக்கோங்க, இது 7x, இதுக்கு நமக்கு ஸ்பீடு தெரியாது. ஸோ b இன்ட்டு இது 14y. ஸோ நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் சரி எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் கேன்சல் ஆகிடும். பியோட ஸ்பீடு வேணால் கண்டுபிடிக்கலாம், பியோட ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஸ்பீடை வச்சு டைம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ரேஷியோஸ் வந்து என்ன ஆகிடும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது 1 2 வச்சு. அப்போது 1 2 வந்து இந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. செகண்டு 2 3. ஸோ 2 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் ஏபி. ஸோ அதே ஏபி வந்து டைம் டேக்கன் 15:14. 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி டு கிராஸ் ஏ 120 மீட்டர் லாங் பிரிட்ஜ் 60 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தேவை. ஃபஸ்ட்டு ட்ரெயின் பியோட லென்த்து வேணும். ஸோ நமக்கு ட்ரெயின் பியோட லென்த்து நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ பியோட லென்த் பின்னு வச்சுக்கிறேன். 120 மீட்டர் லாங் பிரிட்ஜை ஸ்பீடும் நமக்கு தெரியாது. க்ராஸ் பண்ணக்கூடிய எடுத்துக்கூடிய டைமு 16 செகண்டு. பட் நமக்கு இங்கே இருக்கிறதும் வந்து என்னது, டைமுக்கான ரேஷியோ தான் இருக்குது. பட் ஆனால் இது ட்ரீயை க்ராஸ் பண்ணுறதுக்கான ரேஷியோ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ட்ரெயினோட லென்த்தும் இல்லை, பியோட ஸ்பீடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்போது இதுவும் கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக. ஸோ 2 3யை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 1 3. ஸோ 1 3 எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ட்ரெயின் பி வந்து 120 மீட்டர் லாங் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு 16 செகண்ட்ஸ். அப்போது பியோட லென்த் பின்னு எடுத்துக்கிறேன். 120 மீட்டர் லாங் பிரிட்ஜ், ஸ்பீட் ஆஃப் பி ஈக்குவல் டு 16 செகண்ட்ஸ். ஓகேவா, இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க 6:7 ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு. இப்போ பாருங்க, இப்போ இங்கே பியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க லென்த் 7xன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, பியோட ஸ்பீடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பியோட ஸ்பீடும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்கேஸ் பியோட ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் 1ல் ஏவோட லென்த் ரேஷியோ இருக்குது வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது தேர்ட் ஸ்டேட் அதாவது 1 3யை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, இப்போ 3த்தையும் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பியோட ஸ்பீட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் பியோட லென்த் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பியோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் கரெக்டாக. ஸோ 6x ஈக்குவல் டு 20 × 15x, 7x ஈக்குவல் டு, ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் கேன்சல் ஆகிடும். 7 2s are 14, 2 10, 3 5, 3 5. அப்போது பியோட ஸ்பீட் வந்து 25. அப்போது பி ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 16 × 25. அப்போது 50 × 8 400. 400ல் 120 போச்சு அப்படின்னா 280. ஸோ அப்போ பியோட லென்த்து 280. நம்மக்கிட்ட ஏவோட ரேஷியோ இருக்குது. அப்போ ஏபி வந்து 6 7 அப்படின்னா 7 280 அப்படின்னா 6 வந்து 240. அப்போ நமக்கு ஏவோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஆல் 3, அப்போது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏவோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு செகண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பியோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம், வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பியோட ஸ்பீடை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரெயின் பியோட லென்த் கிடைக்கிது. ஓகேவா, இந்த லென்த்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரேஷியோவில் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ட்ரெயின் லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, எப்படி 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. ஸோ இதில் எதுவும் பெருசாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதுலேயும் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் 1 உடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க கரெக்டாக.
ஐட்டம் ஒன்னோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, டபுள் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் வைஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் 1 2, அதுக்கப்புறம் 2 3, அதுக்கப்புறம் 1 3. ஸோ இந்த ஆர்டரில் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் மட்டும் பார்க்கலாம். ஸோ வென் ஐட்டம் 2 sold at 150. ஸோ ஐட்டம் 1 ஐட்டம் 2 ரெண்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது ஐட்டம் 1 ஐட்டம் 2 ரெண்டு இருக்குது. ஐட்டம் 2 வந்து 150க்குன்னு சோல்ட் பண்ணுறாங்க. தென் தயர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25%. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் 1 அண்ட் ஐட்டம் 2. ஐட்டம் 1க்கும் ஐட்டம் 2க்கும் சிபியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன? 4:5. இப்போ இதில் பாருங்கள், நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது ஐட்டம் 1உடைய இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது ஐட்டம் 1உடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போது நம்மக்கிட்ட இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸாக கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிபி இன்ட்டு 5/4 = 150. அப்போது 120. சிபியோட வேல்யூ சிபியோட வேல்யூ 120. அப்போ இந்த சிபிஓ 5 = 120 அப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து என்ன வரும்? 24. ஸோ இப்போது 4 × 24 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8096. ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வேறு எதுவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே பார்க்க வேணாம். இப்போது ஆப்ஷனில் வந்து எய்தர் 1 or 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? போத் 1 2 2 3 அப்படின்னு டபுள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next, find the number of girls in class C. ஸோ கிளாஸ் சியில் கேர்ள்ஸோட நம்பர் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க, 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 and 2 or 2 and 3. இதில் 1 and 3. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ ஒன்லி ஒன் அங்கேயே முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 1 person selected randomly from class C, then probability of getting girls is 3/5. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபோர்த்து கொஷின் பார்க்குறோம். ஸோ ஒரு கிளாஸில் பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேரும் சேர்ந்து தான் கிளாஸ் சி. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு கேர்ள்ஸை செலக்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு கேர்ள்ஸை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய ப்ராபபிலிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3/5. அப்போது நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம்? கேர்ள்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி 3/5. இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா? முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஜெக்டட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பி இஸ் 27. ஸோ பி கிளாஸில் 27 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, விச் இஸ் 2 more than த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் சி. அதாவது பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 27 இருக்காங்க, இது வந்து 2 அதிகமாக இருக்குது. அப்போ சியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 25 இருக்காங்க. ஆனால் நம்ம கொஷனில் கேட்டிருக்கிறது கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. ஸோ இது டோட்டல். ஸோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரிஜெக்ட். இப்போ இங்கே கொஷனில் பாருங்கள் 1 and 2 or 2 and 3. இப்போ 1 and 2 வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேஷியோ இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போது 5 5s are 25 அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 15 இருப்பாங்க. அப்போது 1
2ம் பாசிபிள். இப்போ 2 3யும் பாசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 2 3யும் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ 2 3 வரல அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இப்போ 1 மட்டும் வந்தாலும் சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆர் இதுவும் ரெண்டுமே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு வரணும். இதுவும் வந்து இப்போ இதுலேருந்து நம்மளால என்ன பண்ணிட்டோம், கேர்ள்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுலேயும் நமக்கு என்ன வரணும், கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் சி வந்து 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கேர்ள்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? அப்போது 2 and 3யும் என்னது சஃபிஷியன்ட். அப்போது கண்ணை மூடிட்டு நம்ம இதுதான் ஆன்சருன்னு போட்டுடலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? இன்கேஸ் இந்த 2 3லாம் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? So find the difference between the speed of steam in river B. B என்ற ரிவரோட ஸ்டீம் ஸ்பீடும் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ போட்டோடைய ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 2 3 3 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒன்லி ஒன் மட்டும் வச்சு கண்டுபிடிக்கலாம். 1 3 1 2 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இப்போது 120 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் ஸ்டீமோட ஸ்பீடு. ஸோ இப்போ போட்டோட ஸ்பீடு தெரியாது, ஸோ நான் ஏன் எடுத்துக்கிறேன். ஸ்டீமோட ஸ்பீடு தெரியாது, ஸோ நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 5 hours. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் எஸ் வந்து என்ன வரும், 24. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போட் ஏ கவர் 75 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம். ஸோ 75 இன் ரிவர் சி. நல்லா பாருங்க, இங்கே ரிவர் பி, இங்கே ரிவர் சி. அப்போ இங்கே ஸ்ட்ரீம் ஆஃப் பி, இங்கே ஏ மைனஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் சி ஈக்குவல் டு 5 hours. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏ மைனஸ் எஸ்சி ஈக்குவல் டு 115. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வச்சு போட் ஏவும் கண்டுபிடிக்க முடியாது, ரிவர் பியும் கண்டுபிடிக்கும். நம்மக்கிட்ட இங்கே அடிஷன் இருக்குது. ஏவோடதும் போட் பியோட ஸ்ட்ரீமும் அடிஷன் இருக்குது. ஆனால் நமக்கு கொஷனில் டிஃப்ரென்ஸ் கேட்காங்க. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து 1 வச்சு மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செகண்ட் 1 3. ஸோ 1 ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போட் டி கவர் 57 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 3 hours இன் ரிவர் பி. அது 57 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். அப்போது போட் டி ப்ளஸ் எஸ் ஆஃப் பி, என் பி போட்டுன்னு பிடிக்குதா, ரிவர் பி எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது, 3 hours. அப்போது டி ப்ளஸ் எஸ்பி ஈக்குவல் டு 19. ஸோ 1 3 வச்சு இப்போ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இப்போ இந்த எஸ்பியை வச்சு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனாலும் எனக்கு ஏடி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 3 வச்சு என்ன பண்ண முடியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது. செகண்டு 1 2 வச்சு பார்க்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப், ஸோ நம்ம 1 வந்து இது போட்டுட்டோம், 1 வந்து போட்டுட்டோம். இது வந்து தேர்டு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 1 2 பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் ஸ்டீம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் ஆஃப் ரிவர் பி அண்ட் சி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பியோட சியோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 4:5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ அண்ட் டி, ஏடியோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ 1 2 வச்சு போட போகிறோம். இப்போ என்கிட்ட இங்கே என்ன இருக்குது,
ஸ்ட்ரீம் பி இருக்குது, இங்கே ஸ்ட்ரீம் சி இருக்குது ஸ்டேட்மெண்ட் 1ல். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஏக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 ப்ளஸ் ஸ்ட்ரீம் சின்னு போடுறேன் ப்ளஸ் ஸ்ட்ரீம் பி ஈக்குவல் டு 24. அப்போது ஸ்ட்ரீம் சி ப்ளஸ் ஸ்ட்ரீம் பி ஈக்குவல் டு 15 மைனஸ் பண்ண அப்படின்னா 9. கரெக்டாக? இப்போ எனக்கு அங்கே 4:5 இருக்குது. அப்போது 4 + 5 9. அப்போது ஒரு ரேஷியோட வேல்யூ 1 தான். அப்போது ஸ்ட்ரீம் சியோட வேல்யூ 4 km/h. ஸ்ட்ரீம் சி வந்து 5, ஸ்ட்ரீம் பி வந்து 4 km/h. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் பியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 20 km/h. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, போட் ஏவோடதும் ஸ்ட்ரீம் பியோடதும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 16 km/h. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 2 வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் 1ல் பிக்கும் சிக்கும் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து இந்த பிக்கும் சிக்குக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீம் பிக்கும் சிக்குக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஏ காமனாக இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் நீங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.